இன்னைக்கு வந்து நானும் எஞ்சம்மாவும் மட்டும்தான் வீட்டை நிற்கிறோம். அதாவது வந்து இரவு நேர சாப்பாடு வந்து தயார் செய்ய போகிறோம். ஸோ அவள் வரைக்க அவளுக்கு வந்து இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்களே வீட்டை வந்து சமைப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். என்ன எஞ்சம்மா வேறு இன்றைக்கு வந்து சமையல் வந்து ஒரு அட்டவாசமான சமையலாக தான் சமைக்கிறது. கைகாவான வேணாம்மா அம்மாவோட இருந்தவாடு இல்லை நான் சிரிப்பா பார்த்தீங்களோ, அம்மாவோட இருந்தவாடு இல்லையா சிரிப்பா பார்த்தீங்களோ, இந்த கொஞ்சம் சாப்பிட முடியுமா ஒரு நாள் காய்ச்சாதபடிக்கு இறைச்சியை வந்து பொரிச்சு தான் கறி காய்ச்சப்போம். கறி நீங்கள்லாம் வெடித்துட போறீங்க. ஏன் பச்சை மிளகா வெட்டி தர மாட்டீங்க? கண்ணறியுமோ? அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழமை போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். ஸோ கண்ணெல்லாம் சிவந்து ரத்த கலரில் இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் நித்திரை கொஞ்சம் கூடிட்டு என்னேஞ்சுமா. ஸோ அதாவது நேற்றைய தினம் வந்து காணொலி போடையில் தானே ஒரு முக்கியமான விஷயமாக வெளியில் போயிட்டு வர லேட்டாக ஆகிட்டுது. அப்போ வந்து நல்ல ஒரு நித்திரை. அப்போ நேற்றைய தினம் வீடியோ போட முடியாத சூழ்நிலை. அப்போ இன்றைய தினம் நாங்கள் வீடியோ போட போகிறோம். என்னேஞ்சுமா. ஸோ அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நானும் எஞ்சம்மாவும் மட்டும்தான் வீட்டை நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து சார்வக்காக்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னு சொல்லி, அதாவது வந்து யார்கிட்ட பர்த்டேக்கு சாப்பாடு என்னவோ கொடுக்குற மாதிரிக்கு அறிஞ்சனான். ஸோ அதுக்கு வந்து அணு காலையிலேயே உதவி செய்து கொடுக்கணும்னு சொல்லி எங்கே போயிட்டா? சாந்தினி பேய் மாவட்ட போயிட்டா. அப்போ இன்றைய தினம் எங்களுக்கு வந்து அங்கே தான் சாப்பிட வர சொன்னது. ஆனால் வந்து அங்கே வந்து சாப்பாடு வந்து மிரக்கறி. அப்போ மிரக்கறின்னு சொன்னால் எனக்கும் செட் ஆகாது, ஏஞ்சமாக்கும் செட் ஆகாது. ஏஞ்சம்மா. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? கடையில் போய் சாப்பிட போகிறோம். அதாவது வந்து ஏஞ்சம்மா நிறைய நாளாக கேட்டுக்கொண்டு இருந்தது ரைஸ் பண்ணி தர சொல்லி. அப்போ ரைஸ் சாப்பிட்டு சில நாட்கள் ஆகிட்டுது. அப்போ ஏஞ்சம்மாவுக்கு வந்து இன்றைக்கு வந்து மதியத்துக்கு வந்து ரைஸ் கட்டி கொடுத்து போட்டு இரவுக்கு வந்து அதாவது வந்து அணு அங்கேருந்து வேற இப்படியும் வந்து லேட் ஆகும். அதாவது ஒரு 6 மணி 7 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நாங்களே வீட்டை வந்து சமைப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். என்னேஞ்சம்மா என்ன செய்ய போகிறோம்? என்ன ஐடியா? சமைக்கிற ஐடியா. அதாவது வந்து இரவு நேர சாப்பாடு வந்து தயார் செய்ய போகிறோம். ஸோ அவள் வரைக்க அவளுக்கு வந்து இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஏஞ்சம்மா அப்பா சமைக்கிறது விருப்பமோ அம்மா சமைக்கிறது விருப்பமோ? அப்பா சமைக்கவே தெரியாது. ஆனால் இருந்தாலும் ஏஞ்சம்மா நான் கேட்டு அப்பாவுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அப்பான்ட்டு சொல்கிறீங்களே என்ன. ஆனால் ஏஞ்சம்மாவுக்கு ஒரே ஒரு முறை வந்து கறி வச்சு கொடுத்துருந்தான். ஸோ அதில் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அப்பான்ற கறி விருப்பம்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து இரவு நேர சாப்பாடு நானும் ஏஞ்சம்மாவும் சேர்ந்து ஒரு கலக்கலான சாப்பாடு செய்ய போகிறோம். இப்போ சாப்பாடு பண்ணிட்டு வரைக்கே இரவு சாப்பாடு செய்கிறதுக்கான பொருட்களை வேண்டிக்கொண்டு வர போகிறோம். என்ன அப்போ என்ன சமைப்போம் ஏஞ்சம்மா? என்ன சமைப்போம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன சமைப்போம்? அப்போ இன்றைக்கு பாப்போம். ஏதாவது போகிறோம் தானே பார்த்து எது பிடிக்கும் அதை பண்ணிட்டு வருவோம். என்ன மற்றது வந்து ஏஞ்சம்மா வந்து அம்மாவுக்கு உதவி செய்து கொடுக்குறாவோ இல்லையோ, அப்பான்னு சொன்னால் கொஞ்சம் உதவிகள் செய்தாரது கூட. அதாவது வந்து அம்மாவோட அணைவாக இருக்கிறத விட அப்பாவோட அணைவாக இருக்கிறது கூட. ஸோ எல்லோரும் சொல்லிடுமே பொம்பளை பிள்ளைகள் வந்து அப்பாவெல்லாம் சரியான பாசமாக இருக்கணும்னு சொல்லி. ஏஞ்சம்மா விடிய அம்மா கேட்டவா வாவனம்மா நாங்கள் போட்டு வருவோம்னு சொல்லி கேட்க, ஏஞ்சம்மா இல்லை நான் அப்பாவோட நிற்க போகிறேன்னு சொல்லி போட்டு என்னோட நிற்கிறா. என்ன சிலவோட ரைஸுக்காக தான் நிற்கிறாவோ தெரியல. அப்போ நீங்களும் கதைக்கணும் இல்லை, நீங்களும் கதைச்சா தான் நல்லா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்பாவுக்கு என்னென்னலாம் உதவி செய்தீங்க? மறந்துட்டீங்களோ? அப்போ இன்றைக்கு வந்து ஏஞ்சம்மா தான் வந்து எனக்கு சமைச்சு தரப்போகுது. சமைப்பீங்களோ? அப்போ இன்றைக்கு வந்து நான் தான் சமைக்க போன். மக்களே நீங்களும் வந்து இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுங்க. முதல் முறையாக நான் சமைக்க போன். பெரிய அளவில் சமைக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஒரு சமையல் மட்டும் சமைச்சு போட்டு இரவுக்கு சாப்பாட்டுக்கு அதை எடுத்து கொள்ள போகிறோம். ஸோ இது ஒரு விசப்பரிச்சை தான். என்ன செய்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக, அதாவது வந்து எங்களாலேயும் சமைக்க முடியுமன்றதை இன்றைய தினம் நான் காண்பிக்க போகிறேன். ஸோ நிறைய நாள் வந்து நான் சமைக்கிறத பார்த்துருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஓரளவு அவள் சமைக்கிறதில் அனுபவம் இருக்குது. இப்போ அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு வந்து இரவு நேர சாப்பாடு வந்து நாங்கள் செய்ய போகிறோமே. ஏஞ்சம்மா அப்போ செய்கிறதுக்கு முன்னாடி எங்கே போவோம்? இப்போ கடைக்கு போவோம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள்
மக்களை இதை நீங்கள் பார்த்து கொண்டுருங்கண்டு சொல்ல தெரியா எல்லாம் சொல்லுவா அது சொல்ல மாட்டா கிளாட்ட கதையெல்லாம் கேட்போம் கேட்க மாட்டீங்களே ஓகே அப்போ மக்களே நீங்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க இப்போ நாங்கள் போய் என்னென்ன பொருட்கள் வண்டி கொண்டு வர்றோம் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்து வேண்டிட்டு வரோம் அப்படி நாங்கள் சமையலை தொடர்ச்சியாக பார்க்கலாமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சமையலுக்கு ரெடி ஆகிட்டோம் அதாவது வந்து மதிய நேரம் சாப்பிட்டு போட்டு நார்மலாக ரெஸ்ட்டும் எடுத்துக்கொண்டு சமையலுக்கு ரெடி ஆகிட்டோமே அப்போ இன்றைக்கு ஏஞ்சமாக தான் அப்பாக்கான மரக்கறியெல்லாம் வெட்டி தர போகிறேன் இந்த பாருங்க மரக்கறி வெட்டுற இதில் 3 கத்தி அதாவது வந்து ஏஞ்சமாக 3 கத்தி வச்சு கிடக்கு ஏஞ்சமா எதால விரும்புகிறீங்களோ அதை வெட்டலாம் தெரியும் ஆனால் கையை வெட்டிடக்கூடாது முழு மரக்கறி நீங்கள்லாம் வெட்டி தர போறீங்க ஏன் பச்சை மிளகா வெட்டி தர மாட்டீங்க கண்ணறியுமோ அச்சா சரி அப்போ பச்சை மிளகாயா அப்பா வெட்டுறேன்னா சரி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் முறிச்சு தரலாமே நான் வெங்காயத்தை உரிச்சு நீங்கள் உரிப்பீங்களோ நான் உரிச்சு தரணுமோ ஓகே இது நாங்கள் வந்து நோமலாக இப்போ வண்டி இந்த சாமான்களில் வந்து நோமலாக ஸோ நாங்கள் வந்து இப்போ செய்ய போகிற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது வந்து இறைச்சி கறி இப்போ நாங்கள் வந்து காய்ச்ச போகிறோம் இறைச்சியை வந்து நான் வெள்ளனவே வேண்டியது எங்கே வச்சுருக்கோம் வெறிச்சிக்குள்ளே வச்சுருக்கோம் வெறிச்சி கத்தோடு வந்து எடுத்து கொண்டு வாங்க பார்ப்போம் நான் பிள்ளைக்கு வெங்காயத்தை தோலெல்லாம் வச்சுதெல்லாம் இந்த பயணம் இன்றைக்கு வந்து சமையல் வந்து ஒரு அட்டவாசமான சமையலாக தான் சமைக்கிறது இன்றைக்கு என்னம்மா இந்தாங்க உங்களோட இறைச்சி வந்து கல்லா போட்டுது ஜேசிபி கொண்டு வரணும் ரோடு கொண்டு வந்தால் தான் நசிக்கலாம் என்னம்மா வெங்காயத்தை கண்ணுக்கு பறந்துடும் அவனை விட்டோணுமே அம்மாக்கா வெங்காயம் பட்டி கொடுக்குறது அம்மாவுக்கு எஞ்சம்மா எவ்வளோ வெங்காயம் பட்டி கொடுப்பா அதே மாதிரி அம்மம்மா விட்ட போனாலும் வெங்காயம் பட்டி கொடுப்பா என்ன பட்டுற விருப்பம் வெங்காயம் உங்களுக்கு ரைட் இதை வந்து நாங்கள் வட்டி போட்டு ரைட் கழுவோம் என்ன நாங்கள் என்னங்கோ வட்டி தரதோ நீங்கள் வெட்டுங்க கை கவனம் வேணாம்மா அம்மாவோட இருந்தவாடு இல்லை நான் சிரிப்பை பார்த்தீங்களோ அம்மாவோட இருந்தவாடு இல்லையா சிரிப்பை பார்த்தீங்களோ இன்றைக்கு வந்து கறியை வந்து வேறு லெவலாக தான் வைக்கிறது ஒரு சாமானுக்கு போட்டால் அது மட்டும் இல்லையா கறி மிளகாய் இருந்தால் வேறு லெவலாக இருந்தது மேனேஜுமா ரைட் நாங்கள் வெட்டுங்க பாப்போம் இந்த கத்தியை வெட்டுங்க ரைட் வட்டி தரட்டேன் 2 வட்டி தரட்டேன் என்ன நீங்கள் அம்மாவுக்கு வட்டி கொடுக்குற நீங்கள் வெட்ட மாட்டீங்களா பெரிய வெங்காயமாக இருக்கோ ரைட் நாங்கள் அதில் அது வட்டி போட்டால் கழுவுவோம் வேணா நான் வெட்டுங்க பார்ப்போம் இது எப்படி இல்லை இது அதுதான் போதும் இந்தாங்க கை கவனம் அம்மாவோட இருந்த வாடுங்க ஏஞ்சம்மா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடு வந்து சரியான ஒரு அமைதியாக இருக்கு ஏனேஞ்சமா அமைதியாக இருக்கு தம்பி குட்டியாக்கள் இல்லையோ ஒப்புண்டு இருந்தால் தான் சும்மா வீடு கலகலப்பாக இருக்கு ஃப்ரெண்டு சேர்ந்து விளையாடி கொண்டே இருப்பினோம் வெட்ட மாட்டீங்களோ அம்மா 2 நாள் செல்லும் போல வெங்காயம் வெட்டி போட்டு முறிவாடுத அப்போ வட்டி காட்டு பிள்ளைக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வெட்டுங்க அப்பா வட்டிக்கிறாரா ரைட் இப்படி வெட்டணும் வேணா ரைட் அப்படி வெட்டிட்டு மற்ற வெங்காயத்தை எடுத்து அதையும் வந்து கை கவனம் வேணா 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்க வேண்டும் நீங்கள் வெட்டுங்க வெட்டுங்கோ இதை வெட்டுங்க நீங்கள் நாங்கள் வந்து இறைச்சியை வந்து வெட்டுவோமே இறைச்சி வந்து கல்லாக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் ஒன்றும் போடுவோம் அப்போ இறைச்சி நல்லா சூப்பாக தான் கிடக்கு
ஏனோ தெரியல இப்போ ப்ரோயிலர் கோழி இறைச்சி வந்து நல்ல ஒரு சோப்பாக வருது. கண்ணெல்லாம் அப்போ நீங்கள் கத்தியை மாறி பிடிக்கும் இப்படி பிடிக்கும். அப்படித்தான். அச்சா பிள்ளை ரைட் ரைட் அப்படித்தான். பப்பாவுக்கு பிள்ளை சமைச்சு தெரியுது எப்ப வளர்ந்தா அப்புறம் என்ன அப்பா அம்மா வந்து விட்டுட்டோம் இல்லாட்டி நீ விட்டுறீங்களோ? சரி அப்போ நான் என்னத்தை விட்டுறது? இறைச்சி வந்து வெட்ட தேவையில்லை. இந்த அபாரம் கோயிலாம் வெட்டி வெட்டி தான் கிடக்கு சின்னங்களா. நான் நினைச்சேன் நேரஞ்சில் போய் வேணும் அனச்சிலோட வெட்டான தாம்பரமாக கொண்டு இந்த இறைச்சியை ரைட். இறைச்சி வந்து ஏற்கனவே வெட்டி கிடக்கு. ஆனால் என்ன உதவியில் எனக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் விருப்பம். அது இறைச்சி சமைக்கிறேன்னு சொன்னால் விருப்பம். என்னங்கம்மா? ஆமாம் இதுதான் நீங்கள் அவ்வளோதான் நிலம். ரைட். இறைச்சி ரெடி. இதை கொண்டு கழுவுவோம். என்னம்மா? இறைச்சியை கழுவி வெங்காயத்தையும் கழுவி தக்காளி கழுவுவோம். என்ன பச்சை மிளகாய் கழுவணும். இந்த கொஞ்சம் சாப்பிட முடியுமா? அப்போ அவன்கிட்ட மிளகா வேண்டு வெங்காயத்தை தாங்க கையை பட்ட பிடிக்கும் தாங்க படிக்கல. சரி அப்போ நீங்கள் வட்டி கொண்டு போனான் அது இறைச்சியை கூட கழுவி கொண்டு வரலாம். இந்த பாருங்கோ இறைச்சியை வந்து 3 தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. என்ன ஸோ இன்றைக்கு வந்து இறைச்சி கறியை வந்து செம டேஸ்ட்டாக வந்து சமைக்க போகணும். அதாவது வந்து வீட்டை ஒரு நாளும் காய்ச்சாதபடிக்கு இறைச்சியை வந்து பொரிச்சு தான் கறி காய்ச்ச போகணும். தாங்க அப்பா விட்டுரு மரம் தாங்க ரைட் வெட்டு வைக்கிற. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஓகேங்கோ இது அள்ளி போடுறது. இறைச்சி கறிக்கு உண்மைக்குமே வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பெருசாக வேண்டுறது ஏன்னு சொல்லுங்க அப்போ கொஞ்சமா உரிக்கிற வஞ்சிக்காக ஒரு வேண்டுறது பத்தியாப்பா விட்டுருத பழகுங்கண்ணா. என்னண்டு கீழெல்லாம் சிந்துதோ? அது சிந்தது எல்லாம் கழுவுறானே. என்ன ரைட். வெட்டி போட்டு சில பேர் கழுவுறத கழுவி போட்டு சில பேர் வெட்டுறதானே. நாங்கள் வெட்டி போட்டு தான் கழுவ போகிறோம். ரைட். மற்றது வந்து தக்காளி பழம் என்னம்மா? இந்த அவ்வளோ வெங்காயம் இப்போ நாங்கள் போட போகிறோம். தக்காளி பழத்தை வந்து நாங்கள் கழுவிலேயே ஒரு அடியாக கிண்ணிக்க வெட்டுவோம். என்னண்டு உங்களுக்கு ஒரு கத்தி வச்சுட்டோ? இது வந்து பச்சை மிளகாயம் வந்து 2ஆ வெட்ட வேண்டாம். இப்படியே கிழிச்சு போடுவோம். என்னம்மா அப்படின்னு சொன்னால் ஏன் பண்ண மாட்டீர்கள்? கண்ணெரியும். ரைட். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கூடிட்டு போயிடுது. பச்சை மிளகாய் கூடினா அப்புறம் எரியும். என்னம்மா இதை வந்து 2 ஆக்கிடுவோம். ரைட். அவ்வளோதான் பேர் தெரியும். இந்த இதான் சமைக்கிறேன். ரைட். இந்தா இதையும் பட்டி விடுவோம். ரைட். இவ்வளோ பச்சை மிளகாயும் காணும். அப்புறம் என்ன செய்யும்? எரியும். ரைட். இந்தா வெங்காயம் பட்டியாச்சு. நீ தக்காளி பழம் பட்ட அப்புறம் தக்காளி பழத்தை பட்டி ஒரு எதுக்கு போடுவோம். என்னம்மா இந்த இதுக்கு போடுவோம். என்ன ரைட். பட்டுங்க பார்ப்போம். ரைட். இதெல்லாம் சரி 2 பட்டி தான் இருந்தோம். கொண்டாங்கோ. எந்த கத்தியை நான் கொண்டு வச்சுட்டு தெரியல. காணையில் கத்தியே இப்படி வெட்டுற இல்லையா? ரைட். வெட்டுவீங்களோ? நாங்கள் அப்படி வெட்டுங்க பார்ப்போம். வெட்டுங்க 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 சார் வெட்டுங்க. சமையலெல்லாம் கொஞ்சம் பழகிட்டாருங்கப்பா பிள்ளைக்கு. சரியோ? உங்க அப்போ கறி வைப்பேன். இது வந்து தக்காளி மசீரதானே பெருசு பெருசாக வெட்டாலும் பரவாயில்லை. ரைட். தக்காளி பழம் இனிதே வெட்டி முடிந்து விட்டது. நீங்க வெட்ட மாட்டீங்க. நசி நீங்க கத்தியில மாறி பிடிக்கிறீங்க.
உண்மையாக பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னால் அப்பாவெல்லாம் கூடுதலாக பாசமாக இருக்கிறது. எங்களோட வீட்லேயும் அப்படிதான். கத்தி நல்ல ஊராக தான் கிடக்கு. ரைட், வேறு என்ன போடுறது? வேறு என்ன? ரஜிச்சரக்கு, இஞ்சி, உள்ளி, சரி இதெல்லாம் போடுறது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை போட்டு சமைப்போம். ஓகே, அப்படி நாங்கள் இனி சமையலை தொடர்வோம். இந்த பாருங்க, ரஜ்ஜி வட்டி எடுத்தாச்சு, வெங்காயம் வெட்டியாச்சு, மிளகாய் வெட்டியாச்சு, தக்காளி பழம் வெட்டியாச்சு. உண்மைக்குமே வந்து ரஜ்ஜி கறி மிளகாய் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கறி மிளகாய் இல்லை, அப்போ நாங்கள் இருக்கிறத கொண்டு இப்போ சமைக்க போகிறோம். என்னம்மா, மற்றது வந்து கேஷ் வந்து சரியான தட்டுப்பாடு. இப்போ எங்கேயாவது கேஷ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கடிங்க. ஏதாவது வந்து நெல்லியடி படத்துலேயே எங்கேயாவது இருந்துச்சுன்னு சொன்னால் தெரிஞ்ச உறவுகள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள். கட்டாயம் கேஷ் முடிஞ்சுது, கேஷ் ஏற்றோம். வேணாங்கம்மா, அப்போ சமையல் தூங்குவோமே. ரைட், வாங்க சமைப்போம்னு சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, வாங்க சமைப்போம். அவ்வளோ. ரைட், எங்களுடைய சமையல் வந்து ஆர்வமாக போதும். இந்தா இப்போ வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம்? ஏதோ ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்கோம். இதுக்கு முதல்ல வந்து சட்டியை சூடாக்குவோம். வேணாங்கம்மா, சட்டியை சூடாக்கி போட்டு தேங்காய் எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விடுவோம். வேணா எண்ணெயை வந்து ஓரளவு வாப்பா இப்போ வேணா. இந்த எண்ணெய் என்னத்துக்காக என்று பார்த்தீங்க என்றால், இது என்னத்துக்காக? பச்சி பொரிக்கிறதுக்கு. ரைட், பச்சியை வந்து பொரிச்செடுப்போம். பொரிச்சண்டி சமைச்சா தான் நல்லா இருக்கும். இது எப்படியோ பறச்சி எடுத்துட்டு வரலாம். சுடுதோ இன்னும் வந்து நல்லா சூடாயின அப்புறம் தான் இறைச்சி போடணும்னு எங்களோட சமையல்காரர் சொல்லி தந்தவா. எங்களோட சமையல்கார் யார்? அம்மா. சூடாயிட்டு கையை வச்சு பார்க்கட்ட. சுடு கொண்டாங்க. மற்றது சூடாயிருக்குமோ? சின்ன துண்டு போட்டு பார்ப்போம். சூடாயிருக்காது. இது மோசடி நம்புறது. அது கொஞ்சம் ஜாதி சொல்றேன். ஒரு வெட்டியா செஞ்சு போடுவோம். இன்னும் ரெண்டு கொஞ்சம் எடுத்துக்கோ. உங்களுக்கு நான் போயிட்டு சுடே இல்லாங்க அழைச்சு போடலாங்க கையால் இல்லையோ. சரியா பொறிக்கிறா ஒளி போயிட்டோமே. கறியோட என்ன பண்ணி சாப்பிடுவோம்? பார்த்து கொண்டு. ரைட், அப்படியே இவ்வளோ இறைச்சியை மட்டும் நல்ல வடிவாக பொரிச்செடுப்போம். பொரிச்செடுத்து போட்டு அப்படி நாங்கள் தொடர்ந்து கறியை காய்ச்சோம். நெஞ்சுமா இறைச்சி வந்து நீங்கள் பெருசாக நம்ம சதையில் ஆகிறாரு, எலும்பண்டு இல்லை. இறைச்சியை வந்து நல்ல வடிவாக நன்கு லைட்டான சிவப்போட பொரிச்சு எடுத்தாச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் கறியை காய்ச்ச போகிறோம். இதில் வந்து சட்டியை வச்சு கேஸ் ஆன் பண்ணி சூடாகட்டும். என்ன அந்த சட்டியில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு அந்த சட்டியில் இருக்கிற ஈரம் ஒன்று இல்லை. பிறகு வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு மேல் வெங்காயத்தை போடணும். என்னம்மா அப்படிதான் நம்ம சமைக்கிறது. ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போடணுமா? வெங்காயம் மெனமாட்டம் பண்ணிருக்கும் போல. என்னம்மா ரைட், ஈரத்தன்மை போன அப்புறம் விடுவோம். நேற்று வந்து வீடியோ போடல சொன்னா ஒரு ஓட்டமாக வந்து வெளியில் போனபடியா
போயிட்டு வேற நான் லேட் ஆயிடுது, அதால நேற்று இதில் வீடியோ பதிவிட முடியவில்லை. வெள்ளையை விடுவோமே, வெள்ளையை வந்து லைட்டாக விடுவோமே நம்ம. சரி காணும் கூடுதலாக இங்கே வந்து அம்மா எல்லாருமே வந்து வேட்டிகள் சமைச்சிக்க பால் விட்டு தான் சமைக்கிறது. அது வந்து இந்த அம்மாக்கள், அண்ணியாக்கள், அக்காக்கள் யாருமே வேட்டிக்கறிக்கு வந்து பால் விடுறதே இல்லை. ஆனால் சும்மா டேஸ்டாக இருக்கும் அண்ணி சமைச்சா. அப்படியே பச்சை மிளகாயும் போடுவோம். அது என்ன பொரியல், இந்த பச்சை மிளகாயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டு. வதங்கின பருவத்துலாம் தக்காளி பழம் போடணுமா. அடுத்த வாங்கி வரத்தோட ஆமா சரியான வயிற்று வரலைங்க. அங்கே திரும்பி காணுங்க பிடிச்சி. இப்படியே கொஞ்ச நேரம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்ல வடிவா வதங்கட்டு. தக்காளி எடுத்தாங்க. வெங்காயம் பச்சை மிளகாயம் வதங்கிட்ட போட்டோம். தக்காளி பழத்தை நசிப்பணும் நல்லா. இந்த நசிச்சு நல்ல அந்த சாரை வெறும் நசிக்கணும். போட்டோன்னு நசி விடாது. அப்பா கொஞ்சம் தனியாக காடா வந்தாலும் உணர்ச்சிதான் புளிப்பு இருக்கு. புளிப்பு ரைட். அப்படியே இறைச்சியை போடலாம். படம் எல்லாம் வந்து நல்ல வடிவா மிக்ஸ் ஆகிட்டு இருந்துட்டு இதெல்லாம் தண்ணியை விடுவோம். ஸோ கணவர் எல்லாமே பால் விட்டு தான் காய்ச்சி நாங்கள் தண்ணியை அளவான தண்ணியை விடுவோம். விட்டு விடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் இல்லாத நல்லா பண்ணுறோம் சாப்பாடு. அப்படியே வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போடுறோம். நாங்கள் கொஞ்சம் ரைட் வேணும்டா பிறகு பார்த்து போடுவோம். அப்படி தூளையும் வந்து ஒரு அளவாக போடுவோம். என்னம்மா தெரியுது ரைட். தூளும் காணும். ஒரு கணக்கு கணக்கிட்டு என்னம்மா இப்படியே நல்லா வடிவா மூடி கொஞ்சம் கொதிச்சு பத்தி விலையக பார்ப்போமா. எங்களுடைய கறி வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது வந்து நல்லா வத்தி வந்திருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட விட்டுனா பிள்ளைக்கு அவிய விட்டு நாங்கள் மூடி வேலைஞ்சுமா வாங்கோ செஞ்சுமா கொதிக்குதுண்ணே.
ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இறைச்சி சிறகு தூள் இதுக்குள்ள அடித்து வச்சுருக்கேன். இந்த இறைச்சி சிறகு தூளை வந்து போட போகிறோம். போடுவோங்க கணக்கை போட்டாலும் டேஸ்ட்டுமே நம்ம ரைட் இவ்வளவும் காணும். அப்படியே ஒரு விடுவோம் என்ன இன்னொன்று விடுவோம். வாசம் இப்போ தான் வருது. இப்போ குடிச்சு பாருங்க அப்படிங்க சும்மா அது அம்மையே சொல்லுங்க. ஆமாம் கணேஷ் பண்ணி பார்ப்போம். நல்லா வேணுமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்துச்சுன்னு சொன்னால் கறி வேறு லெவலாக இருக்குது. அப்படி நாங்கள் இதுக்கு வந்து என்ன செய்யிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெள்ளைச்சோறு போட்டிருக்கோம். ஸோ உண்மையும் வெள்ளைச்சோறு சாப்பிட மனமில்லை தான். ஆனால் மதியம் சோறு சாப்பிடாதபடியாக சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் வெள்ளை சோறு போட போகிறோம். அப்போ சரியா உங்களை புட்டு உங்களை புட்டு உப்பு புளி என்னும் முறையில் உப்பு எல்லாம் தூள் எல்லாம் வந்து சரியான ஒரு கணக்காக இருக்கு. நானும் சமைச்சனால எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்கு. ரைட் சரி நான் பாடுங்க. நான் பாடும் நீ இருக்கிறியே உலகொட்டையா சத்தமா பாடுங்க. நீ இருக்கிறியே உலகொட்டையா சும்மா நடக்கிறியே தவள கொட்டையா மஞ்சவா இருக்கிறிய பஞ்சு முட்டாயா ஆஹா பஞ்சு முட்டாயா ஆஹா பஞ்சு முட்டாயா ஒரு நீங்க பாடுற சத்தம் கேட்கணும். ரைட் கறி வந்து ரெடி ஆயிட்டு இனி கறி நிப்பாட்டுவோம். ஒத்த விட ஒன்றாவே நெஞ்சுமா அருமை. இப்ப எப்படி இருந்து நல்லா இருக்கு. ரைட் கறி வந்து ரெடி ஆயிட்டு இனி வந்து நிப்பாட்டி போட்டு தேசி புளி கொஞ்சம் பிசி பிசண்டை பிசிஞ்சு விட்டு விட்டா லெவலாக இருக்கும். ஓகே வந்து நாங்கள் இந்த தேசி புளியே போடுவோம். பாதியே போடுவோமே நெஞ்சுமா. அந்த கையை ஃபுல்லா வேற கொஞ்சம் அந்த கொட்டையில் வரும் அதெல்லாம். ரைட் அப்படியே விட்டுண்டா ஆட்டி விட்டா வேற லெவலாக தான் இருக்கும் உடைய கதை. இப்போ கொஞ்சம் பண்ணி வேறுங்கோ. சும்மா மாட்டுறச்சி கறி மாதிரி என்னமா. ஓகே அப்படியே நாங்களே எங்களோட சோறு எல்லாத்தையும் அங்கே அதில் அவிஞ்சு கொண்டு இருக்கு. சோறு எல்லாம் அவிஞ்சு முடிஞ்ச போட்டு சாப்பிடுவோம். என்ன அப்போ நாங்கள் உண்மைக்குமே வந்து சாப்பிட்றது எங்களோட வீடியோ அப்படியே வீடியோவில் நினைப்போம் நான் பார்த்துனாங்க. ஆனால் உண்மைக்கும் சமைக்கிற பாடம் வந்து பெரிய ஒரு பாடம் தான். அதுக்கு ஒரு கறி தான் வைக்க ஓடிக்கிட்டு இந்த வேர்த்தெல்லாம் ஊற்றப்படுது. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிப்போம். நீங்கள் முடிக்கலாம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ சந்திப்போம். பாய்.